கோவை மேட்டுப்பாளையம் அருகே நள்ளிரவில் ஊருக்குள் புகுந்த பாகுபலி காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அடித்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மேலும் தகவல்கள். வணக்கம். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகள் மற்றும் வனத்துறை அருகே பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் மற்றும் அதிகாலை பகுதிகளில் இந்த வனவிலங்குகளான யானை மற்றும் இந்த மற்ற விலங்குகள் உணவு தேடி வருவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த சூழல்ல மேட்டுப்பாளையம் அடுத்த சிறுமுகை, அதாவது கோத்தகிரி செல்லக்கூடிய அந்த சாலையில நேற்று இரவு ஒரு ஒற்றை காட்டு யானை, அதாவது அந்த ஊர் பகுதியில பாகுபலி என்று ஒரு யானையை வழக்கமா அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்டு யானை இரவு நேரத்துல வனத்தை ஒட்டி இருக்க பகுதி மட்டும் இல்லாம அந்த பகுதியில் கிராமங்கள்ல அதுக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டு விட்டு அந்த பகுதியில் சென்று கொண்டிருக்கோம். இந்த யானையை தொடர்ந்து வனத்துறையினர் ஒரு பக்கம் கண்காணிச்சு அந்த யானை வந்துச்சுன்னா உடனே அடர் வனப்பகுதி வருவதற்கான பணிகள்ல வனத்துறை ஈடுபட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல நேற்று 8 மணி அளவுல பாத்தீங்கன்னா இந்த யானை மீண்டும் அந்த சிறுமுகை சாலை அருகே வந்திருக்கு. அப்போது பாத்தீங்கன்னா யானையை விரட்டுவதாக கூறிக்கொண்டு இந்த வனத்துறையினர் ஜீப்ல ஒரு ஆத்திரத்துடன் அந்த யானையை மோதக்கூடிய காட்சிகள் தான் பார்க்கப்படுகிறது. அந்த யானை அதில் நிலை தடுமாறி அந்த பகுதியில இருந்து ஒரு கோபத்துடன் அங்கிருந்து செல்லக்கூடிய காட்சிகள் தான் பதிவா இருக்கு. இதை கண்ட வன ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யானையை விரட்டுவது ஒரு முதல் பணி, ஆனால் இந்த யானையை தாக்கும் நோக்கத்திலும் அந்த வனவிலங்கு கோபமூட்டும் நோக்கத்திலும் செயல்பட்டா மனித வனவிலங்கு மோதல் ஏற்படும். இதனால் அந்த யானைக்கும் ஏதாவது பாதிப்பு ஏற்படும், மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும் என்ற முழக்கங்களை எழுப்பியிருக்காங்க. மேலும் இது தொடர்பாக அந்த வனத்துறை ஜீப்ல யாரு இந்த யானையை இது போன்று செஞ்சார்கள், மோதும் அளவுக்கு இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வனத்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கார்கள். இந்த சூழல்ல தான் இந்த யானையுடைய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் சித்தி தினமும் பிற்பகல் 1 மணிக்கு காண தவறாதீர்கள்.